அனைவருக்கும் வணக்கம். நல்லதே நடக்கும். அம்பாள் அபிராமி நல்லதை செய்வாள். நல்லதை மட்டும் அபிராமி செய்வாள். நம்ம மனசை என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்போம். நடக்கிற விஷயத்தை நமக்காக மாற்றிப்போம். இதெல்லாம் நம்மளுடைய பெரிய பலம். பலத்தை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். பலத்தை இன்னும் கொஞ்சம் கூடுதல் படுத்துவோம். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் மகாலய அமாவாசை. இந்த வீக்கெண்டில் வருது. அதாவது புரட்டாசி மாதத்தில் 5ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி மகாலய அமாவாசை. நண்பர்களே, என் உறவுகளே, சில நாட்களை நாம் துச்சமாக மதிக்காமல் இருந்துடக்கூடாது. துச்சமாக தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம நல்ல விஷயங்களை ஏற்றுக்கணும். நம்ம முன்னோர்கள், நம்ம பெரியவர்கள் எது நமக்கு சொல்லி கொடுத்தாலும் அது நம் நலனுக்குத்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுக்குள்ள 1000 கருத்துக்கள் வேறுபாடுகள்லாம் இருக்கலாம். ஆனால் சில விஷயங்களை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அதை நம்ம நம்பணும். நம்புறது நல்லது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க? மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு அவர்களுக்கு உரிய, அதாவது இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். இறந்தவர்களை நினைக்கணும். அவர்களோடு நாம் அன்றைய தினத்தில் அவர்கள் நம்ம இடத்துல இருக்கிறதாக நினைக்கணும். அவர்களுக்கு என்ன உபச்சாரம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அதை இந்த மகாலய அமாவாசையில் கண்டிப்பாக நம்ம செய்கிறோம். அதனால என்ன பலன்? பொதுவாக பார்த்தீங்கன்னா அமாவாசையில் ஒரு 3 அமாவாசை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த புரட்டாசி அமாவாசை. இந்த 3 அமாவாசையிலேயே ரொம்ப விசேஷம் புரட்டாசி மகாலய அமாவாசை. காரணம், புரட்டாசி மாதத்தில் இந்த மகாலய அமாவாசை எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரக்கூடிய பௌர்ணமி ஒன்று வரும். அது ஆவணியிலையும் ஆரம்பிக்கும், இல்லை புரட்டாசி முன்னாடியும் வரும். அந்த பௌர்ணமி முடிஞ்சு மாலய பக்ஷம், மகாலய பக்ஷம்னு ஆரம்பமாகும். இந்த மகாலய பக்ஷம் ஆரம்பமாகி அதிலிருந்து வரக்கூடிய இந்த அமாவாசை மகாலய பக்ஷ அமாவாசைன்னு பேர். இது என்னன்னா ஒரு மரியாதையான, இப்போ மகா அப்படின்னு சொல்கிறோம், உயர்ந்த, பெரிய, அதுக்கு மேலே எல்லையே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அனைவரும் கூடக்கூடிய இடத்தை ஆலயம் என்று சொல்கிறோம். இப்போ மகாலய, அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் எல்லாரும் இந்த இடத்துக்கு அசம்பிள் ஆவாங்க. நீங்கள் நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம்? இறந்தவங்களுக்கு நம்ம முன்னாடி யார் இறந்தாங்களோ அவங்க பேரை சொல்லி கொடுப்போம். இதில் எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம தவிர்க்க வாய்ப்பே இருக்கக்கூடாது. நம்ம என்ன பாவம் பண்ணியிருந்தாலும், யாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடலைனாலும், இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம்ங்கிறது அதிகமாக இருக்கு இல்லையா? கைவிடப்பட்டவர்கள்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அரசாங்கம் எத்தனை உதவிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், உலகம் வல்லரசாக மாறிக்கொண்டிருந்தாலும், உலகம் பெரிய அளவில் நமக்கு விரிந்து கொண்டிருந்தாலும், நிறைய பேருடைய மனம் சுருங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. ஒரு காலகட்டத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது. இந்த காலகட்டத்தில் தனி குடும்பம் ஆயிட்டு. தனி குடும்பத்திலையும் இப்படின்னா ஒரு பிள்ளை பெற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. அதனால இனி வரக்கூடிய காலங்களில் இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் ஒரு 35 ஆண்டுகள் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, 35 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நாடு வல்லரசாகும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனால் நாம நிச்சயமாக ரொம்ப சிரமப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா இப்படி பேசிட்டேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு உறவுகள் இல்லாம போய்கிட்டே இருக்கும், சொந்தங்கள் இல்லாம போய்கிட்டே இருக்கும். எல்லாருக்கிட்டையும் நம்ம மறைக்க ஆரம்பிக்கிறோம், எல்லாரையும் தனித்து வாழ ஆரம்பிக்கிறோம். நண்பர்களே, நம்ம உறவுகளை பத்தி இன்னைக்கு நீங்க ஒரு சபதம் எடுத்துக்குங்க. நம்ம இந்த அமாவாசையை கண்டிப்பாக நீங்க நிச்சயமாக அமாவாசை விரதம் இருக்கணும். உங்க வீடுகளில் யாரோ ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க, அவங்கள நினைச்சு தர்ப்பணம் கொடுக்க போறோம். எல்லாரும் அன்றைய தினத்தில் வரப்போறாங்க. மகாலய அமாவாசை விரதம் இருக்க போறீங்க. அன்னைக்கு நாம ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். என்னன்னா, இனி
நான் இறந்தவங்களுக்கு எப்படி நான் ஒவ்வொரு அமாவாசையும் நான் தர்ப்பணம் செய்து ஒவ்வொரு அமாவாசையும் அவங்கள நினைச்சு நான் வழிபடுகிறேனோ, அவங்க ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேனோ, அதே மாதிரி இருக்கிற என் உறவுகளை நான் இனி சேமிக்க போகிறேன். பணத்தை சேமிக்கிறோம், ஆனால் நேரத்தையும் உறவுகளையும் சேமிக்கிறது இல்லை. ரொம்ப நமக்கு உதவி செய்கிறதே நேரமும் உறவுகள் மட்டும்தான். இனி நம்ம எல்லா உறவுகளுக்கும் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குரூப் எல்லாரும் நீங்கள் கிரியேட் பண்ணுங்க. உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், மனப்பிரச்சனைகள் இருக்கும். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அந்த உறவு நம்மளை சேர்ந்துடும். நம்புங்க, நம்ம உறவுகளை நம்ம விட வேண்டாம். முக்கியமாக சொல்கிறேன், அம்மா அப்பா விடவே விடாதீங்க. நம்ம இன்னைக்கு வருங்காலத்தில் முதியோர் இல்லம் குறையணும், வருங்காலத்தில் தனி குடும்பம்ங்கிறது குறையணும். இது எப்போ மாறுதோ அப்போ தான் நமக்கு முழு கர்மாவும் விலகும். ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் ஒரு குழந்தைங்கள ஒரு பெற்றோரை விட்டுட்டு அவங்களுக்கு 10,000 ரூபா இல்லை 1,00,000 ரூபா பணம் வேணால் கொடுத்துட்டு வரலாம். பணம் இருக்குது, கொடுக்கலாம். அதில் ஒன்றுமே நமக்கு புண்ணியமே கிடையாது. ஆனால் அந்த பெற்றவங்க அந்த இடத்துல நம்மளை பார்க்க தான் ஆசைப்படுவாங்க. நீங்கள் அனுப்புகிற பணத்தை ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு யாராவது ஒரு உறவு, ஒரு வார்த்தை நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலே நிறைய பேர் யோசிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நல்லா இருக்கியான்னு யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. நீங்கள் வேணால் பாருங்கள், 19 வயசு வரைக்கும், 13லேருந்து 19 வயசுங்கிற அடல்ட் ஏஜ், டீன் ஏஜ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு அரவணைப்பு தேவைப்படுது எல்லாருக்குமே. அப்போ தான் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களோடு ரொம்ப மிங்கிள் ஆகணும். அதே மாதிரி 40 வயசுலேருந்து 52 வயசு வரைக்கும் அந்த ஏஜ்லேயும் நமக்கு ஒரு அரவணைப்பு தேவைப்படும். எப்படின்னா, இவ்வளோ உழைக்கிறேன், இவ்வளோ வீட்டு வேலை பார்க்குறேன், ஆனால் என்னை நல்லா இருக்கியான்னு யாரும் கேட்கல. வீட்டம்மா முடிவு பண்ணுவாங்க. நான் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன், நான் கூட்டுறேன், பெருக்கிறேன், வேலைக்கு போகிறேன், ஆனால் நீ சாப்பிட்டியான்னு என்னை வீட்டில் யாரும் கேட்கல அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் கேட்கல? அவங்கவுங்களும் போயிட்டுருக்குறோம். காரணம் என்னென்னா, இவங்க சாப்பிட்ருவாங்க நம்புகிறோம், யாரும் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் கேட்கணும். நம்ம வீடுகளுக்குள்ளே இந்த வார்த்தைகள் வர ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் வயசில் பெரியவங்களையும் நாம் இந்த காலத்தில் இந்த அமாவாசையிலேருந்து உறுதிமொழி எடுத்துக்கிறோம். அமாவாசை தர்ப்பணம் பண்ணுவதற்கு நமக்கு முதல்ல அருகதை என்னென்னா, நம்ம பேரண்ட்ஸுக்கு இருந்த காலத்தில் நல்லது பண்ணியிருந்தால்தான் மகாலய அமாவாசைகளே நாம் தர்ப்பணம் பண்ணுவதற்கு அருகதை. பேரண்ட்ஸ் இருக்கும்போது அவர்களை துன்புறுத்தியிருந்தால், அவர்களை கஷ்டப்படுத்தியிருந்தால், அவர்களை வருத்தப்பட வச்சிருந்தால், மன்னிப்பே கேட்காம இருந்தால், விரோதத்தோடையே வாழ்ந்திருந்தால், அதோடு அவர்கள் இறந்திருந்தால், நீ எத்தனை மகாலய அமாவாசை விரதம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சரி சுவாமி, கடந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு சண்டை, அவர் செத்து போயிட்டார், சண்டை போட்டு தான் இப்போ என்ன பண்ண, மன்னிப்பு கேளு. இன்றைய தினத்திலே மன்னிப்பு கேளுங்க, நான் மனசார கேளுங்க. சும்மா நம்ம நிறைய பேர் இன்னைக்கு மன்னிப்பு எப்படி கேட்குறாங்கன்னா, என் குடும்பம் நல்லா இருக்கணும் சுவாமி, அதுக்காக இந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுக்காக இந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அது இல்லை, அதே தான் அவரும் நினைச்சார், நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சார். அவருக்கு சொல்ல தெரியல, நீ நல்லா இருக்கணுங்கிறத அவருக்கு சொல்ல தெரியல, கண்டிஷனாக பேசிட்டார். ஆனால் நீ கெட்டு போகணும்னு அவர் நினைக்கவே இல்லை. இதை தான் நம்ம உள்ளுக்குள்ளே முதல்ல வாங்கணும். எந்த பேரண்ட்ஸுமே தாம் பிள்ளைங்க கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, ஒரு அப்பா ஒரு அம்மா. ஆனால் அவங்களுக்கு அவங்கள நடத்த தெரியாது, வழி நடத்த தெரியல. காரணம், அவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க. நீ உன்னுடைய வாழ்க்கைக்கு அவங்களுக்கும் 20 வருஷம் கேப் ஆக போகுது. அவங்களால இந்த உலகத்தை புரிஞ்சிக்க முடியல. இது நாளை உங்களுக்கும் வரும். இன்னைக்கு 30 வயசு ஆகுதுன்னா ஒருத்தவங்களுக்கு, அவங்களுக்கும் 56 வயசு ஆகதானே போகுது, ஆகாமல் போயிட போதா? ஸோ இப்போ மகாலய அமாவாசை விரதம் இருக்கிறேங்கிறத விட மகாலய அமாவாசை விரதம் இருங்க, கண்டிப்பாக இருங்க. ஆனால் அன்றைய தினத்தில் உங்கள் பிள்ளைகள்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க, நான் எங்கள் அப்பாவுக்கு இந்த கொடுமை பண்ணினேன், அதை இன்னைக்கு தீக்கிறதுக்காக இந்த விரதம் இருந்துகிட்டு இருக்கிறேன். நான் அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு நல்லது பண்ணினேன், நான் இந்த விரதம் இருக்கிறேன், எங்கள் அப்பா எனக்கு நிறைய கொடுப்பார், நீ எனக்கு நல்லது பண்ணு, நானும் உனக்கு நல்லது பண்ணுறேன்னு பிள்ளைங்களோட உறவுகளை வளர்ப்பது தான் இந்த நாளுடைய முக்கியத்துவம். செத்து போனவங்களுக்கு சும்மா தர்ப்பணம் கொடுக்கறது பயந்துக்கிட்டு கொடுத்தீங்கன்னா அதில் பிரயோஜனம் இல்லை.
ஒரு கோவிலுக்கே நம்ம போனாலும் அந்த சுவாமி இருக்காரு நம்பிக்கையோடு போகணும். பயம் இல்லாமல் சுவாமியை நெருங்கும் போது பயம் இருக்கக்கூடாது. எப்போ பயம் இருக்கும்? தப்பு பண்ணால் பயம் இருக்கும். கோயிலுக்கே போனால் எப்போ பயம் இருக்கும்? தப்பு பண்ணால் பயம் இருக்கும். தப்பு பண்ணாமல் போனால் நம்ம ஏன் பயப்படணும்? சுவாமி நம்மளை காப்பாற்றுவோர் நம்பிக்கையோட போகிறோம். அதே மாதிரி தாங்க. ஆக மகாலய அமாவாசையை கண்டிப்பாக எல்லாரும் இந்த விரதத்தை இருக்கணும். அந்த வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாரும் அன்றைக்கி வருவாங்க. முன்னோர்கள் அத்தனை பேரும் வருவாங்க. அவங்களுக்கு பிடித்த உணவுகளை நம்ம வந்து அவர்களுக்கு நிவேதியம் பண்ணணும். காக்கைக்கு சாதம் போடணும். அன்றைய தினத்தில் ஒன்றே ஒன்று செய்யக்கூடாது. யாரும் முகத்தை சிடு சிடு சிடுன்னு இருக்கவே கூடாது. அவ்வளோ எல்லாம் பண்ணிவிட்டு கோவப்பட்டீங்கன்னா எல்லாம் போயிடும், காலி. அதனால் கோவமே இருக்கக்கூடாது. அது அடுத்தது மகாலய அமாவாசையில் உறுதிமொழி எடுத்துக்கணும். என்னென்னா, இனிமேல் என் தாய் தந்தையரை யார் இருக்காங்களோ அந்த காலத்தில் அவர்களை நான் நல்லா பார்த்துப்பேன், அவங்க மனசு நோகாமல் இருந்துப்பேன். அதை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும். ஸோ இது ஒரு கடமை. இது இந்த உலகத்தோடைய வளர்ச்சி. நாம் எல்லாரும் ஒன்றுபட்டாதாங்க நாடு உயரும். நாடு வல்லரசு ஆகணும்னா நாம் எல்லாரும் வல்லரசு ஆகணும். அப்போ நம்ம எல்லா மனசும் ஒன்றுபடணும், பலப்படணும். உறவுகளை பலப்படுத்தினால்தான் நாளைக்கு நம்ம வந்து எல்லாரையும் பலப்படுத்த முடியும். அதனால் உறவுகளை இழந்துட வேண்டாம். இனிமேல் எல்லா உறவுகளோடும் நம்ம ஃபேமிலியை பற்றி, நம்ம குடும்பத்தை பற்றி இன்னொரு குடும்பத்தில் போய் எக்காரம் கொண்டு புறம் பேச வேண்டாம். நம்ம சித்தப்பா, நம்ம மாமா, நம்ம மாமி, நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சி, நம்ம சித்தப்பா, நம்ம உறவுகள், இவங்களை பற்றி இன்னொரு எல்லா குடும்பத்திலும் எல்லா அழுக்கு இருக்குது. இவங்க குடும்பத்தில் 10 இருந்தால் அவங்க குடும்பத்தில் 15 இருக்குது. அவங்க குடும்பத்தில் 60 இருந்தால் அவங்க குடும்பத்தில் 65 இருக்குது. நாமளே நம்மளை விளம்பரப்படுத்தி அசிங்கப்படுத்திக்கிறோம். அதனால என்ன ஆகும்னா நம்ம குடும்பத்தை இன்னொருத்தம் மதிக்க மாட்டேங்கிறான். நாளைக்கு பத்திரிக்கை வைக்க போகும்போது என்ன பண்ணுறான்? பத்திரிக்கையை வாங்கிக்கிட்டு, கல்யாண பத்திரிக்கை வாங்கிட்டு நம்ம போனோன்னு பேசுகிறான். எனக்கு அப்போவே தெரியும் இந்த குடும்பமெல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படிங்கிறான். நம்ம படத்தில் பார்க்குறோம். சில படங்களில் அண்ணன் தம்பினா இப்படி இருக்கணும். இந்த ஒரு ஆனந்தம்னு ஒரு லிங்குசாமி ஒரு படம் எடுத்திருப்பார். அது மாதிரி தான் வாழ்க்கை. குடும்பத்தை ஒத்துமையை காப்பாற்றுவோம். படமாக இருந்த நம்மளுடைய வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை மாற்றி நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஒரு படத்தை கொண்டு வர போகிறோம். நம்மளுடைய குடும்பத்தை எல்லாரும் பார்க்குற அளவுக்கு கொண்டு வர போகிறோம். மகாலய அமாவாசையில் இந்த உறுதிமொழி எடுங்க, நிச்சயம் நல்லா இருப்பீங்க.